Question. எந்த அமைப்பின் கல்வெட்டியல் பிரிவு 2024 முதல் 25 வரையில் முதன்முறையாக 1000 கல்வெட்டுகளை நகலெடுக்கிறது? Option A. இந்திய தொல்பொருள் ஆய்வு நிறுவனம் (ASI). Option B. இந்திய தேசிய ஆவண காப்பகம். Option C. இந்திய வரலாற்று ஆராய்ச்சி கவுன்சில். Option D. கலாச்சார அமைச்சகம். The correct answer is இந்திய தொல்பொருள் ஆய்வு நிறுவனம் (ASI). Question. ஒரு சமீபத்திய அறிக்கை சுரங்கங்களுக்காக வசூலிக்கப்பட்ட 1,00,000 கோடி ரூபாயில் பாதிக்கும் மேற்பட்ட தொகை எந்த நோக்கத்திற்காக செலவிடப்படாமல் உள்ளது என்று குறிப்பிட்டது? Option A. சுரங்கப் பகுதிகளில் உள்கட்டமைப்பு மேம்பாடு. Option B. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு முயற்சிகள். Option C. சுரங்க மாவட்டங்களின் நலன். Option D. சுரங்கப் பகுதிகளில் சுற்றுலா மேம்பாடு. The correct answer is சுரங்க மாவட்டங்களின் நலன். Question. எந்த நாடுகள் போதைப்பொருள் கடத்தல் உபகரணங்கள் மற்றும் இரசாயனங்களின் முக்கிய ஆதாரங்களாக அமெரிக்க உளவுத்துறை அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டன? Option A. இந்தியாவும் சீனாவும். Option B. பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும். Option C. மெக்சிகோவும் கொலம்பியாவும். Option D. ரஷ்யாவும் வடகொரியாவும். The correct answer is இந்தியாவும் சீனாவும். Question. எந்த நாடு சமீபத்தில் கத்தாருக்கு $1.96 பில்லியன் MQ-9B ட்ரோன்களை விற்க ஒப்புதல் அளித்தது? Option A. அமெரிக்கா. Option B. பிரான்ஸ். Option C. இங்கிலாந்து. Option D. ஜெர்மனி. The correct answer is அமெரிக்கா. Question. எந்த மாநிலம் மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் முன்னிலை வகிக்கிறது, மேலும் $12.62 பில்லியன் என்ற புதிய உயரத்தை எட்டியுள்ளது? Option A. கர்நாடகா. Option B. தமிழ்நாடு. Option C. மகாராஷ்டிரா. Option D. தெலுங்கானா. The correct answer is தமிழ்நாடு. Question. பாரத் ஃபோர்ஜ் மற்றும் டாடாவுடன் 307 உள்நாட்டு பீரங்கி துப்பாக்கிகளுக்கான 6,900 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒப்பந்தங்களில் எந்த அமைச்சகம் கையெழுத்திட்டது? Option A. பாதுகாப்பு அமைச்சகம். Option B. உள்துறை அமைச்சகம். Option C. வெளியுறவு அமைச்சகம். Option D. நிதி அமைச்சகம். The correct answer is பாதுகாப்பு அமைச்சகம். Question. 2031ஆம் ஆண்டுக்குள் எண்ணெய் வித்துக்கள் உற்பத்திக்கான மத்திய அரசின் இலக்கு என்ன? Option A. 50 மில்லியன் டன். Option B. 60 மில்லியன் டன். Option C. 70 மில்லியன் டன். Option D. 80 மில்லியன் டன். The correct answer is 70 மில்லியன் டன். Question. எந்த நிறுவனம் விமான பாதுகாப்பு சிமுலேட்டர்களுக்கான 152 கோடி ரூபாய் பாதுகாப்பு ஆர்டரை பெற்றுள்ளது? Option A. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். Option B. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட். Option C. ஜென் டெக்னாலஜிஸ். Option D. டாடா அட்வான்ஸ்டு சிஸ்டம்ஸ். The correct answer is ஜென் டெக்னாலஜிஸ். Question. பள்ளிகளுக்கான புவிசார் குறியிடுதல் திட்டத்தை தொடங்க எந்த மாநில அரசு சமீபத்தில் MRSAC உடன் கூட்டு சேர்ந்துள்ளது? Option A. குஜராத். Option B. மகாராஷ்டிரா. Option C. கர்நாடகா. Option D. தெலுங்கானா. The correct answer is மகாராஷ்டிரா. Question. குழந்தை இறப்பு விகிதத்தை குறைப்பதில் முன்னேற்றம் அடைந்ததற்காக ஐநா வால் முன்னுதாரணம் என்று அடையாளம் காணப்பட்டது எது? Option A. சீனா. Option B. இந்தியா. Option C. பிரேசில். Option D. தென்னாப்பிரிக்கா. The correct answer is இந்தியா. Question. எந்த நாட்டின் பாராளுமன்றம் சமீபத்தில் பாதுகாப்பு செலவினங்களை GDPயில் 3 விழுக்காடு ஆக உயர்த்த ஒப்புதல் அளித்தது? Option A. ஜெர்மனி. Option B. பிரான்ஸ். Option C. செக் குடியரசு. Option D. போலந்து. The correct answer is செக் குடியரசு. Question. உள்நாட்டு AI ஃபவுண்டேஷன் மாடல்களுக்காக இந்திய அரசு எந்த திட்டத்திற்கு 187 முன்மொழிவுகளை பெற்றுள்ளது? Option A. டிஜிட்டல் இந்தியா மிஷன். Option B. அடல் இன்னோவேஷன் மிஷன். Option C. இந்தியாவின் AI மிஷன். Option D. ஸ்டார்ட் அப் இந்தியா. The correct answer is இந்தியாவின் AI மிஷன். Question.
குப்பை பொறுக்குபவர்களுக்கான மத்திய அரசின் நமஸ்தே திட்டத்தை செயல்படுத்திய இந்தியாவின் முதல் நகரம் எது? Option A. இந்தூர், Option B. புனே, Option C. சூரத், Option D. விசாகப்பட்டினம். The correct answer is புனே. question. லோக்சபா மொழிபெயர்ப்பாளர்கள் எத்தனை மொழிகளில் நிகழ்நேர நடவடிக்கைகளை வழங்குகிறார்கள்? Option A. 12, Option B. 18, Option C. 22, Option D. 24. The correct answer is 18. question. எந்த நாட்டின் பேராசிரியர் சமீபத்தில் கணிதத்திற்கான நோபல் என்று அடிக்கடி குறிப்பிடப்படும் ஏபெல் பரிசை வென்றார்? Option A. அமெரிக்கா, Option B. இங்கிலாந்து, Option C. ஜப்பான், Option D. கனடா. The correct answer is ஜப்பான்.